ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். சினிமா சென்ட்ரல் வீடியோஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்களும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் கொடுக்குறவங்க எல்லோருக்கும் நன்றி. இந்த எபிசோடில் 20 ஜூன் அன்னைக்கு வெளியான 3 படங்களை பற்றி நம்ம பேசுவோம். 20 ஜூன் அன்னைக்கு 3 படம் வெளியாகிருக்கு. ஒன்று தனுஷ் அவர்கள் நடிப்பில் குபேரா, அடுத்தது அதர்வா அவர்கள் நடிப்பில் DNA, அடுத்து வைபவ் நடிப்பில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு 3 படம் வெளியாக இருந்தது. இந்த 3 படத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த 3 படங்கள் எப்படி இருக்கு அதை பற்றி பேசுவோமா? முதல்ல தனுஷ் அவர்கள் நடிப்பில் சேகர் கமலா டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற குபேரா படத்தை பற்றி பார்ப்போம். குபேரா படத்தில் நாகார்ஜுன அவர்கள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு மிகப்பெரிய நடிகர் தெலுங்கு சினிமாவில். அவரை கிங் நாகார்ஜுன தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இவரோட சேர்ந்து ராஷ்மிகா மண்டேனாவும் நடிச்சிருக்காங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில். இது பிறகு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த படமே நகருது. குபேரா படத்துக்கு கதை திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இயக்குனரான சேகர் கமலா. சேகர் கமலா பல வெற்றி திரைப்படங்களை தெலுங்கு சினிமாவில் கொடுத்திருக்காரு. அவருடைய இயக்கத்தில் தான் குபேரா வெளிவந்திருக்கு. தெலுங்கு தமிழ், அதாவது பைலுங்குலா இந்த படம் வெளிவந்திருக்கு. தமிழில் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா, அது தனுஷ் அவர்களுடைய மிக பிரமாதமான நடிப்பு. இன்னொரு அவார்டு அவருக்கு கேரண்டி. நேஷனல் அவார்டு 2 தடவை வாங்கிட்டாரு. 3ஆவது தடவையும் கண்டிப்பா அவருக்கு நேஷனல் அவார்டு இந்த படத்துக்காக கிடைக்கின்றது எல்லோருமே சோஷியல் மீடியால பகிர்ந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியனும் அதுதான். அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு. அதாவது முதல் காட்சியிலேயே ஒரு பிச்சைக்காரனா அவர் அற்புதமா நடிச்சிருப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு நடை ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கும். அதாவது ரொம்ப கான்பிடண்டா நடக்க முடியாது. அவருக்கு இருக்கிற அந்த பரிதவிப்போட அந்த நடையெல்லாம் இருக்கும் அவரது. படம் ஃபுல்லாவே ஒரே பாடி லாங்குவேஜ். அதாவது ஒரு பிச்சைக்காரன் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்றத ரொம்ப பிரமாதமா தனுஷ் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு படம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ஷூட்டிங் நடக்கும். 100 நாட்களும் ஒரே பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்றதும் அதே மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்கிறதும் ரொம்ப ஈஸியே கிடையாதுங்க. ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அதே மாதிரி இருக்கணும்ன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதை தனுஷ் அவர்கள் ரொம்ப பிரமாதமா குபேரா படத்துல பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமும் சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேர்ந்த ஒரு படமா தான் நீங்க பார்க்கணும். குபேரா படத்துடைய கதை என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா போவேனா ஒன்லைன்ல மட்டும் நம்ம சொல்லலாம். அதாவது பணக்காரங்க எல்லாம் பிச்சைக்காரங்களை எப்படி பாக்குறாங்க, பணக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு டிஸ்பென்சபிள் ஆளுங்களா தான் பிச்சைக்காரங்களை பாக்குறாங்க. பிச்சைக்காரங்களுக்குலாம் என்ன வாழ்க்கை, இவனெல்லாம் இந்த உயிருக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு, இவங்களெல்லாம் தூக்கி போட்டு மெதிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பணக்காரங்களா நினைச்சு பிச்சைக்காரங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் கடைசியில பணக்காரங்களுக்கு எப்படி ஒரு பெரிய டக் ஆஃப் வார் கொடுக்குறா அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒரு கதை. அதாவது தன்னை சார்ந்த பிச்சைக்காரங்களுக்கு ஒரு மோசமான நிகழ்வு பணக்காரங்களால் நடக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் எடுப்பாரு, அதை தான் தனுஷ் அவர்கள் இந்த படத்துல தேவா என்ற கேரக்டர்ல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நாகார்ஜுனா ஒரு எக்ஸ் சிபிஐ ஆபீசரா ரொம்ப அருமையான ஒரு ரோல். எப்படிப்பட்ட நடிப்புன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் அவருக்குள்ளே இருக்கும். அவர் மிக சிறந்த மனிதர், மிகவும் நல்லவர். ஆனா அவருக்கு வேற வழி இல்லாம இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட் அவருக்குள்ளே வந்துடுது. கடைசியில நல்லவங்களை காப்பாற்றணும், அதாவது தன்னை நம்பி வந்த பிச்சைக்காரங்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, கடைசியில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்ற கேரக்டர்ல நாகார்ஜுன அவர்கள் பிரமாதப்படுத்தியிருக்காரு. ராஷ்மிகா பத்தி சொல்ல வேணா, ஒரு நல்ல நடிகை. இந்த படத்துல திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு அப்பியரன்ஸ் அது பிறகு தொடர்ந்து தனுஷ் கூட அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரமா பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையா ராஷ்மிகாவும் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த படத்துல பல விஷயங்கள் என்ன கவர்ந்தது. அதுல மிக முக்கியமா இந்த படத்துடைய வசனங்களை பத்தி சொல்லலாம். அந்த வசனங்களை எல்லாமே பாத்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை காமிக்குது. எப்படி பணக்காரங்க சக மனிதர்களையும் பிச்சைக்காரங்களையும் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பல சீன்ஸ்ல அந்த டயலாக் மிகவும் பெரிய ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சது. இதை தவிர இந்த படத்துல இந்த 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் தவிர மீதி பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பெருசா சொல்ல முடியாது. ஆனா ஒரு திரைக்கதையா எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு எங்கேஜிங்கான, இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறாங்க பல மக்கள் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா நம்மளுக்கு சேகர் கமலா காமிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தோட லெங்த் மட்டும் தான் இந்த படத்துக்கு ஒரு குறையா நான் பார்க்கிறேன். கதை அடுத்த கட்டம் போலியோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை செகண்ட் ஹாஃப்ல நம்ம உருவாக்குது. ஆனா அந்த ஒரு மைனஸை விட்டுட்டீங்கன்னா இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமா தான் நான் பார்க்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு 2.5 hours ஆர் 2:40 இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இந்த படம் மாறி இருக்கலாம். ஆனா இப்படி இந்த 3 hours 2 minutes இந்த படம் நம்மள பல விதங்களில் எங்கேஜ் பண்ணுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனுஷ் அவர்களுடைய பிரமாதமான நடிப்பு தான். படம் ஃபுல்லாவே நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரையும் அவருக்காகவே இந்த படத்தை திரையரங்கில் போய் நீங்க படம் பார்க்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு படைப்பா தான் குபேரா வந்திருக்கு. குபேரா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல திரையரங்கு அனுபவத்தை கொடுக்கும். திரையரங்கில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
அடுத்து இந்த வாரம் வெளிவந்த முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிஎன்ஏ படத்தை பத்தி பேசலாம். டிஎன்ஏ அப்படின்னா ஏதோ ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்றாங்களா நினைச்சுக்காதீங்க. இது வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்ன்றத ஷார்ட் வெர்ஷன் தான் டிஎன்ஏ. இந்த படத்தை வந்து ஒலிம்பியா மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல அதர்வா, நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் வந்து சேத்தன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நெல்சன் வெங்கடேசன் நம்மளுக்கு பிரசன்ட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயம் பார்த்துட்டே இருப்போம். குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து காணாம போயிடுச்சு, பிறந்த குழந்தை 1 ஹவர்ல எங்கோ மாறி போச்சு அப்படிலாம் நம்ம பார்த்திருக்கோம். பல வந்து போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல கேஸ்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதை வந்து ஒன் மோர் நியூஸா நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்து கடந்திருப்போம். ஆனா அவங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தை 1 ஹவருக்குள்ள அங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லாம போச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ், ஸ்பெஷலி அந்த குழந்தையை பெற்ற அம்மா என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பை வந்து சந்திப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். இந்த விஷயத்தை வந்து நெல்சன் வெங்கடேசன் ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அதுவும் முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று வரும். குழந்தை பிறந்த உடனே அம்மா கிட்ட அதை காமிப்பாங்க. அம்மா அதை பார்த்துட்டு அது பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் இன்குபேட்டர்ல வைப்பாங்க. திருப்பி குழந்தையை கூட்டு வந்த உடனே அவங்க எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் காமிப்பாங்க. அவங்க எல்லாம் இதுதான் இவங்களுக்கு பிறந்த குழந்தை நினைக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் படத்தினுடைய கிரக்ஸ். இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஷாக் ஆகும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இப்போதான் பிறந்த குழந்தை 1 ஹவருக்குள்ள எப்படி வந்து அம்மா சொல்றாங்க இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, இது வேற குழந்தை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்றாங்க. ஆனா அவங்களை சுத்தி இருக்கிற எல்லோருமே இன்க்ளூடிங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதர்வா அவங்க வந்து தன்னுடைய குழந்தை தான் நம்புறாரு. ஆனா அம்மா சொல்றாங்க இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. இது எதனால, இந்த குழந்தை எப்படி வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு அவங்க நம்புறாங்க, அந்த நம்பிக்கை கரெக்டா இல்லையா, இதுல இருந்து இப்படி வந்து ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிட்டாங்க, எதுக்காக கடத்தினாங்க, இப்படி பல விஷயங்கள் அவ்வளவு அழகா நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணி சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாவும் அழுத்தமாவும் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து டோட்டலி என்கேஜிங். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கதை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் 2 hours 15 minutes இந்த படம் போது இன்டர்வல் பாயிண்ட்டும் சரி, அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டோட்டலா எங்கேஜிங்கா எமோஷனலா நம்மளை கனெக்ட் பண்ணி ஒரு எங்கேஜிங்கான த்ரில்லர், அட் த சேம் டைம் எமோஷனலா நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து நம்ம எவ்வளவு டிவைனா இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு சீனை வந்து நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்துல வச்சிருக்காரு. அதர்வா அந்த ஒரு தகப்பன் கேரக்டர்ல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு. திவ்யா ஆனந்த், அந்த ஆனந்த் கேரக்டர்ல வந்து பல பரிமாணங்கள், முதல்ல வந்து வேற மாதிரி காமிப்பாங்க, அவர் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்காருன்னு காமிப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைல இருந்து வெளிவந்து ஒரு நம்பிக்கையா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறந்த பிறகு ஒரு தகப்பனா, பொறுப்பான ஒரு தகப்பனா எப்படி தன் குழந்தையை தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுல அதர்வா பிரமாதமான நடிப்பு கொடுத்திருக்காரு. நிமிஷா சஜனை பத்தி சொல்லவே வேணாம். சித்தா படத்துல பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடி படத்திலையும் பார்த்திருக்கோம். அவங்க நடிப்பு என்பது மிக பிரமாதமான நடிப்பு. அவங்க மலையாளத்துல பல படங்களை நல்ல பேர் வாங்கின ஒரு நடிகை. ஆனா தமிழ் இன்னைக்கு மிகவும் சிறப்பான ஒரு நடிகையா இந்த படம் மூலமா பேர் வாங்கியிருக்காங்க தான் சொல்வேன். இவங்க 2 பேருமே இந்த படத்துல அந்த கேரக்டராக வாழ்ந்து ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அதர்வாக்கும் நிமிஷா சஜயனுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நெல்சன் வெங்கடேசனுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா, இந்த சமுதாயம் நடக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகா ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரமாதமான படைப்பா கொடுத்திருக்காரு. அதுக்காகவே நீங்க திரையரங்குல போய் படம் பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்த சமுதாயத்துல பல பேர் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரி சோதனைகளை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உண்டாக்கும் அப்படின்றத இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ டைட்டில் பார்த்துட்டு ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இது ஒரு எமோஷனல் த்ரில்லர், ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்கார் நெல்சன். கண்டிப்பா நீங்க திரையரங்குல போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அடுத்து இந்த வாரம் வெளிவந்த 3வது படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படத்துல வைபவ், மணிகண்டன் ஒருத்தர் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வர், கே ராஜேஸ்வர் அப்படின்ற ஒரு பாப்புலர் இயக்குனர் இருந்தார்ல, அவருடைய சன் வந்து விக்ரம் ராஜேஸ்வர் இந்த படம் மூலமா டெபு ஆயிருக்காரு. இந்த படத்தை பிடிஜி குளோபல் ஒரு பெரிய நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு இலேரியஸ் காமெடி, ஒரு ஹார்ம்லெஸ் காமெடின்னு சொல்லுவாங்க, ஒரு டைம் பாஸ் காமெடியா நான் இந்த படத்தை பார்த்தேன். அதாவது 2 நண்பர்கள் வந்து அவங்க பாஸனுடைய பணத்தை எடுக்கிறாங்க, அதை ரிட்ரீவ் பண்றதுக்காக மணி ஐஸ் பண்றதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை எம்ப்ளாய் பண்றாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னென்ன மாதிரி லூட்டி அடிச்சு இந்த படத்தை எடுக்கணும்னு பாக்குறாங்கன்றத ரொம்ப காமெடியா என்டர்டெய்னிங்கா ஒரு படமா வந்து விக்ரம் ராஜேஸ்வர் கொடுத்திருக்காரு. ரொம்பலாம் மூளையை கசக்கி பிடிஞ்சி ஒரு லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். டோட்டல் இலேரியஸா ஃபன்னான ஒரு படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போது பல இடங்களில் சிரிச்சுட்டே இருந்தேன், இப்படா இதெல்லாம் யோசிச்சு இப்படி எல்லாம் சீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வைபவ் இந்த படத்துல அந்த கேரக்டராவே ரொம்ப அப்படி பொருந்தி போய் ரொம்ப டைம் பாஸா அழகா பண்ணியிருக்காரு. ஓவராலா ஒரு
டைம் பாஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நான் சொல்லுவேன். இந்த வாரம் 3 திரைப்படங்கள் வெளியாக இருந்தது. அந்த 3 திரைப்படங்களை பத்தி நான் பேசினேன். முதல் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நடிப்பு அசுரன் அப்படின்னு நம்ம கொண்டாடுற தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குபேரா. அவர் எப்படி நடிப்பு அசுரன் பேர் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி அசுரத்தனமான ஒரு நடிப்பு மூலமா இந்த படத்துல மீண்டும் ஒரு முறை நம்ம கவர்ந்திருக்காரு. இந்த படத்தை திரையரங்களை போய் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்து அதர்வா, நிமிஷா சஜன் 2 பேருமே பிரமாதமா கலக்கி சோஷியலி ரெஸ்பான்சிபிளான, அதுவும் எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப அழகா நெல்சன் நம்மளுக்கு பிரசன்ட் பண்ண டிஎன்ஏ திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் நீங்க வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்ம ஊர்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 2 படத்தையுமே நான் வந்து மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் காமெடி பார்க்கணும்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த வாரம் வெளியான தமிழ் திரைப்படங்கள் பத்தியான இந்த எபிசோட்ல 3 திரைப்படங்களை பத்தி நான் பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எல்லா திரைப்படங்களும் பார்க்கணும்னு ஆசை. அதனால மேக்சிமம் வெளிவர படங்களை திரையரங்கில் போய் பார்ப்பேன். எல்லா திரைப்படத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பேசி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவே நான் விடுறேன். அதர்வைஸ் ரிவ்யூ பண்ணுற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த படங்களை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.